ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரவா பொங்கல். வெண்பொங்கலுக்கும் இந்த பொங்கலுக்கும் வித்தியாசமே தெரியாது. அப்படியே அதே மாரி டேஸ்ட் இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சுக்கலாம். அதுக்கு 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்து 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு, 3/4 கப் தண்ணி ஊத்தி 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கணும். 3 விசில் இதுக்கு கரெக்ட்டா இருக்கும். பாசிப்பருப்பு பருப்பே தெரியாத அளவுக்கு நல்லா குழஞ்சு வெந்து வரணும். அடுத்து நம்ம ரவை வறுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு 1/2 கப் ரவை இன்னைக்கு எடுத்திருக்கேன். ஆயில் போடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் ரவையை. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, பட் வறுபட்டுருக்கணும். அந்த ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரவை வறுபட்டுருச்சு. நம்ம இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு, இதே கடாயில் நம்ம ஆயில் 2 டீஸ்பூன், நெய் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நெய் உருகினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு 3/4 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். மிளகு ஜீரகம் ரெண்டும் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகாய் ரவுண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது நம்ம போட்டிருக்க நெய், ஆயில் அது ரெண்டுலேயும் பொரிஞ்சு அதை காரம் நம்ம பொங்கலில் இறங்கும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிளகாய் இப்போ பொரிஞ்சிருச்சு. அடுத்தது ஒரு டீஸ்பூன் இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். துருவியும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ எல்லாமே பொரிஞ்சிருச்சு. இது கூட 10 முந்திரி ஆட் பண்ணி நல்லா பொரியிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 3 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்க விட்டுறணும். இப்போ இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு, இந்த அளவுக்கு நல்லா பருப்பே தெரியாத அளவுக்கு மசிச்சு வச்சுக்கணும். அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ரவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறிக்கிட்டே போட்டுங்க. அப்போ தான் கட்டிப்பிடிக்க வரும். நான் எடுத்து டப்புன்னு கொட்டிட்டேன். அது கொஞ்சம் கொஞ்சம் கட்டி பிடிச்சிருச்சு. அதை நான் உடச்சிட்டு உட்காந்துருந்தேன். அது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட்டியும் பிடிக்கக்கூடாது, அடியும் பிடிக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரவை வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரவை ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு கிளறிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி திக்காகிடும். ரவை குக் ஆகணும். ஸோ அதுக்காக சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்பட்டாலும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு. நெய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. உடனே சர்வ் பண்ண வேண்டாம். உடனே சர்வ் பண்ணால் ஒரு மாதிரி ரொம்ப கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே எடுத்து பார்த்தோம்னா அப்படியே வெண்பொங்கல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு டேஸ்ட் எல்லாமே அப்படியே இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டான ரவா பொங்கல் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.